நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடக ராசிக்காரங்களை பத்தி. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போற காலகட்டமா இருக்க போகுது. நீங்க இத்தனை காலமா அனுபவிச்ச வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போற காலகட்டம் தான் இது. பொதுவாவே கடக ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்க யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு குணம். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது உங்க பக்கம் நின்னு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க யாரையெல்லாம் அதிகமா நேசிச்சீங்களோ முழுசா நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களை ரொம்ப சாதாரணமா செஞ்சிருப்பாங்க. இதனால மன உளைச்சல், குழப்பம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம், இது எல்லாமே கடந்த சில மாதங்களாவே உங்களை ரொம்ப வாட்டி எடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். உங்க வாழ்க்கையில முற்றிலுமா இருள் விலகி ஒரு புதிய விடிவெள்ளி முளைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ கடந்த காலகட்டத்துல குடும்பத்தை நடத்துறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கும். கைக்கு பணம் வர்ற மாதிரி தங்காமையே போயிருக்கும். ஒரு சிறு தொகைய கூட சேமிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி போய் நின்றிருந்திருப்பீங்க. பல நேரங்கள்ல அவமானங்களையும் சந்திச்சு வெளியே தலை காட்ட முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம் பண வரவுல உங்களுக்கு வரப்போகுது. நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்து வராதுன்னு நினைச்சு கைவிட்ட ஒரு தொகை திடீர்னு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க யாருக்காக உதவி செய்வதற்காக கடன் கொடுத்தீங்களோ அதை அவங்க திருப்பி கொடுக்காம உங்களை அலக்கழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க தாமாகவே இப்ப முன்னாடி அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கற ஒரு அதிசயமும் நடக்க போகுது. அந்த பணத்தை வாங்கி உங்க கடனை எல்லாம் முழுசா அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வருமானம் வர்ற வழியும் உங்களுக்கு தானாகவே திறக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாவும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. எதிர்பார்க்கிற பண உதவிகள்லாம் எந்த தடையும் இல்லாம இனி உங்க கைக்கு சேரும். பணமழையில நீங்க முழுமையா நனைய போறீங்க அப்படின்னே சொல்லலாம். கடக ராசிக்காரங்களுக்கு உங்க குடும்பம் தான் உலகம். உங்க சந்தோஷத்தை விட குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உங்க வாழ்நாள அர்ப்பணிச்சவங்க நீங்க. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள பல சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் புரிஞ்சு கொள்ளாம அடிக்கடி வாக்குவாதங்கள் எல்லாம் வந்திருக்கும். விட்டு கொடுக்கறது கூட இல்லாம மனதளவுல பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மனக்கசப்பு ஈகோ எல்லாமே விட்டு விலகி போய் ஒரு உண்மையான அன்பு உங்க இருவருக்குள்ளும் உருவாகும். பிரிந்திருந்த தம்பதியினர் மறுபடியும் ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக அவதூறு பேசிட்டு வந்த சொந்தங்கள் எல்லாமே அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி பேசுவாங்க. நீண்ட காலமா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல இனி ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. வீண் வதந்திகளை நம்பி உங்களை விட்டு விலகி போன உறவுகள் உங்களோட உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்க கூட சேர்ந்துப்பாங்க. குடும்பத்துல இழந்த நிம்மதியை நீங்க மறுபடியும் முழுமையா அனுபவிக்க போறீங்க. பாக பிரிவினை மற்றும் சொத்து சம்பந்தமா நீதிமன்றங்கள்ல பல வருஷங்களா இழுத்துட்டு இருந்த ஒரு வழக்கு சிறப்பா முடிவடைய போகுது. அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைய போகுது. உங்களை சுத்தி எதிரிங்களை பற்றி எப்பவுமே நீங்க கவனமா இருக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மற்றவங்களை ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. எந்த ஒரு காரணத்தாலையுமே உங்க கூடவே இருந்து நீங்க சாப்பிடுற தட்டுல உங்களுக்கு விஷம் வைக்கிற போல பல பேர் உங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருப்பாங்க. உங்க வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட நினைச்சவங்க, உங்க பின்னால குளிப்பறிச்சவங்க எல்லாரோட முகத்திரையையும் இயற்கை இப்போ நேரடியா கிழிக்க போகுது. நீங்க யார பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இயற்கை அவங்களுக்கு சரியான பாடத்தை புகற்ற நேரம் வந்துருச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே நீங்க இப்படி புகழோட உச்சிக்கு போறத பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. உங்க மீது சுமத்த
சுமத்தப்பட்ட வீண் பழிகள் வதந்திகள் எல்லாமே காத்துல பறந்து போக போகுது. கடக ராசிக்காரங்களோட குடும்பத்துல இருந்த பெரியவங்களுக்கு ஒரு தீராத உடல்நலை பிரச்சனை இருந்திருக்கும். அது சரியாவதற்கான தீர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. மருத்துவ செலவுகள் ரொம்பவே குறைஞ்சு நீங்க ரொம்ப ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் புதிய உற்சாகத்தோடும் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீண்ட காலமா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. மனசுல இருந்து அந்த இனம் புரியாத பயம் கலக்கம் எல்லாமே ஓடி போய் ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போற இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில தொடக்கூட முடியாத உயரங்களை எல்லாம் இப்போ நீங்க தொற்றுவீங்க. கடக ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. இவ்வளவு நாளா குடும்பத்துக்காக கணவன் மற்றும் குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா புதைச்சு வச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு சிறிய அங்கீகாரம் கூட உங்க குடும்பத்துல கிடைச்சிருக்காது. நான் என்ன செஞ்சாலும் இந்த வீட்டுல யாருக்குமே திருப்தி இல்ல அப்படின்னு பல முறை தனிமையில உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இத்தனை நாளா உதாசீனப்படுத்திய உங்களை அதே சொந்தங்கள் இனி உங்களை கொண்டாடுவாங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. நீங்க சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, குறிப்பா வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய கைவினை பொருள், தையல் அல்லது சமையல் சம்பந்தமான தொழில் தொடங்கணும்னா இது ரொம்ப அருமையான நேரம். உங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாரு. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க திறமைக்கு பெரிய அளவுல உதவி செய்வாரு. போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிற அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யற கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரப்போகுது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான அனுமதி கிடைக்கிறதுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்க கனவு நனவாக போகுது. உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நண்பர்களோட சகவாசம் தானாவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க. சொந்தமா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. கடந்த சில வருடங்களாகவே நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பெரிய அளவுல எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. போட்ட முதலீடு கைக்கு வந்தாலே போதுங்கிற அளவுக்கு இருந்திருப்பீங்க. ரொம்ப மோசமா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். உங்க தொழில் ஸ்தானத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் உங்களோட வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. நீங்க பல நாள் தூங்காம போட்ட திட்டங்கள் எல்லாம் இனிமே செயல்படுத்த போறீங்க. புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. உங்களை பார்த்து ஏளனை செஞ்சவங்க முன்னாடி ஒரு பெரிய தொழிலதிபரா நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் தான். உங்களுக்கு பல வருடங்களா தள்ளி போன பதவி உயர்வு இப்ப கடக ராசிக்காரங்களுக்கு தானாவே தேடி வரப்போகுது. ஒரு பெரிய அளவிலான பண வரவு கடக ராசி கைக்கு சேரும். பூச நட்சத்திரத்துல பிறந்த உழைப்பாளிகளான உங்களுக்கு இந்த நேரம் சொத்து வாங்குற யோகத்தை கொடுக்க போகுது. நீங்க சிந்திய வியர்வைக்கெல்லாம் இது ஒரு பலனா கிடைக்க போகுது. புதிய வீடு நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் கைகூடும். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த அறிவாளியான உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைக்க போகுது. உங்க மூளை பலமா வேலை செஞ்சு நீங்க செய்யற வியாபாரத்துல மிகப்பெரிய உச்சத்தை அடைவீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து எதிரிகள் எல்லாம் பயந்து போக போறாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ராஜயோகமான காலம்னு சொல்லலாம். நியாய தர்மத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இது இதுவரை கிடைத்த வழி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுது. அரசாங்க சார்ந்த காரியங்கள் ரொம்ப சுலபமா முடிவடையும். பெரிய அளவிலான பணவரவும் உங்க கைக்கு சேரும். கடக ராசிக்காரங்க எப்பவுமே நீங்க உங்க உள்ளுணர்வு சொல்றதான் கேட்கணும். இத்தனை காலமா உங்களை சூழ்ந்திருந்த கஷ்டங்கள்னால அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு சரியா வேலை செய்யாம இருந்தது. இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால உங்க உள்ளுணர்வு ரொம்ப தெளிவா உங்களுக்கு வழிகாட்டும். உங்க மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் முழுமையா நம்பி செயல்பட